உட்காந்துருக்காங்க. நான் உடனே சொன்னேன், நம்ம சேர்மனுக்கு 2 பொண்டாட்டின்னா சொன்ன உடனே அந்த அவங்க ஒய்ஃபு முகத்தை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவர் சின்ன வீடு வச்சுருக்காரு போயிருக்கு அப்படின்னு பண்ணாங்க. நான் சொன்னேன், சேர்மன் பணம் படைத்தவர் பெரிய, அதனால் அவருக்கு லட்சுமி ஒரு பொண்டாட்டி. அடுத்தது கல்வியில் ரொம்ப டாக்டர்லாம் வாங்கினவர், அதனால் சரஸ்வதி ஒரு பொண்டாட்டின்னா அவர் தான் ஆகினாங்க. ஸோ 2 பொண்டாட்டி சரஸ்வதி லட்சுமி 2 அவருக்கு பிறந்திருக்கு. அது சொன்னவொன்னே அவங்க இப்போ தான் ஒரு மாதிரி ஆகினாங்க. ஏன்னா முதல்ல சொன்னோடனே அவர் சின்ன வீடு வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. அதுபோல் நான் வெளியில் அந்த பாட்டிங்களில் சொல்லும்போது 3 வேர்டு சொல்லுவேன், செட்டப் அண்ட் கெட்டப் அண்ட் புட்டப். செட்டப்னா அதாவது முத்தியா பால்ட்டிங்க அருமையான காலேஜ், நம்ம இங்கே சேர்ந்து படித்தா முன்னேறி இன்றைக்கி நம்ம நேராக பார்க்குறோம் ஒரு மணி. அதனால் செட்டப் பேரண்ட் இந்த பால் சேர்ந்து நல்ல. அப்புறம் கெட்டப் பண்ணால் ஆசிரியர்கள் நல்லபடியாக உங்களை தூக்கி விட தானே படிக்க முடியும். புட்டப்புங்கிறது நீங்கள் தானே படித்து எழுத போகிறீங்க. செட்டப் கெட்டப் புட்டப் அது இதுக்கு ஒழுக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா டியூட்டி, டிசிப்ளின் அண்ட் டிக்னிட்டி, அதுதான் முக்கியமானது. அது இல்லைன்னா இதை பண்ண முடியாது. 2வது நம்ம யூனிவர்சிட்டி மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெய்த் அண்ட் கரேஜ். ஃபெய்த்துன்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு துணையாக உள்ளதுன்னா கரேஜ், தைரியம் தான். அதனால் நாம் எப்போவுமே இப்போ நீங்கள் நல்ல பால்ட்டிங்களை ஸ்டட் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு நல்ல முன்னேற்றம் அடைந்து ஒருத்தர் இன்ஜினியர் விஜயர் சார் சொன்னாமல் அரசியலில் ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி பல இல்லை முன்னேறி அரசியல்லே ஒருத்தர் இருக்கீங்கள. அதனால் நாங்கள் பால்ட்டிங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதனால் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் முன்னேறி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கள, அது பாதி சந்தோஷம் எங்களுக்கு தான். நாங்கள் உருவாக்கின பிள்ளைகள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்களேங்கிறது தான். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதாவது ஏன் சலசன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அந்த ஞாபகம் வந்திருக்கும், அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த ரீகால் பண்ணுறீங்க, இல்லையாவது கொஞ்சம் சத்தம் போட்டு பார்ப்போமே. அது எல்லாருக்கும் உள்ளதான் சார். அதாவது வேண்டாம், அதனால் அதை மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம உடல் ஊறி போனது அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வேதாரண்யத்தில் பிரின்ஸிபாலாக இருக்கும்போது அங்கே என்ன பண்ணேன், நான் நந்தி போட்டே இருந்தேன். என்னோடய எம்இஎம்எஸ் இல்லவா மாம்ஸ் போகிறாருன்னா மாம்ஸ் போகிறாரு அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு இதுதானே, அதை பற்றி நம்ம வருத்தப்பட முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம சந்தோஷம். ஏன்னா 4 ஊரில் பிரின்ஸிபாலாக இருந்ததுனால இவ்வளோ பேரை சந்திச்சிட்டோம். அங்கே முதல்ல வேதாரண்யத்தில் செம்போடை பாலிடெக்னிக் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் என்ன பண்ணார், ஆஃப் டவுசர் போட்டுக்கிட்டு விரை வெட்டிகிட்டு இருந்தார். நான் பிரின்ஸிபால் இன்றைக்காக போயிருக்கேன், அம்பாசிடர் புதுசாக வாங்கிட்டு போயிருக்கேன். அவர் அங்கே விரை வெட்டிருக்கு பார்த்து, ஓ இங்கே வாங்கினேன், நான் சேர்மனை பார்க்கணுன்னேன். அவர் கிட்ட என் கேரக்டர் ஐயா நான் தான் சேர்மன்னார். அடிச்சு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்கான்னு சொல்கிறேன். அவர் 1 இயர் தான், ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கார். அதனால் அங்கே 3 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் இங்கே பாலசம் பார்க்கறதுனால வந்தோன்னா அவர் விட மாட்டேன்ட்டார். இப்படியோ ஏன்னா இங்கேருந்து வேதாரண்யம் போய் நாகப்பட்டினம் போய் வேதாரண்யம் போகணும், 1 வாரம் அங்கே தங்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரி பல அனுபவங்கள் வச்சிங்களேன். அதனால் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணி எப்படி செட்டப் பண்ணி கொடுத்தாங்களே, இதே மாதிரி வாத்தியாரங்கள்லாம் கெட்டப் பண்ணி கொடுத்தோம். இன்னும் நல்ல புட்டப் பண்ணி நல்ல முறையில் இருக்கிறீங்க. ஸோ ஐ ப்ரே ஆல்மைட்டி காட் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து இன்னும் முன்னாடி கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிட்டோம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக வணக்கம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இங்கு மேடையில் வீட்டிற்கும் நாங்கள் அனைவருமே ஆசிரிய வகையில் நண்பர்கள் என்றால், மாணவர்கள் வகை நண்பர்கள் எல்லாம் எனக்கு எதிர்ப்புறத்தில் தற்சமயம் உட்கார்ந்துருக்கார்கள். நான் இப்போ மாணவர்களாக உங்களை பார்க்க முடியல, மாணவர் நண்பர்களாகத்தான் பார்க்குறேன்.
வாழ்த்து பெறத்துக்காக எங்களை அழைச்சிருக்கீங்க. வாழ்த்துவது மட்டுமல்ல, ஆசி வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் தான் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தை அழைத்து வர தவறிவிட்டீர்கள். இருப்பினும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த ஆசிகளை கூறுவதுடன் உங்கள் குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெருக வாழ்த்தி வணங்குகிறேன். நேற்று ஆணி திருமஞ்சனம் நடந்த இந்த ஸ்தலத்தில் நாம் எல்லோரும் கூடியிருப்பது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு தருணத்தில் உங்களை எல்லோரும் கண்டு கழித்ததையும் வாழ்த்தி நினைவு பரிசுகள் வழங்கியதையும் பெரிய பெயராக நாங்கள் கருதுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் திரும்பவும் வேண்டி எல்லா நலங்களும் வர சிறப்புகளும் செய்ய வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக எலக்ட்ரிக்கலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், இவருடைய படம் போர்டில் வரைஞ்சாருன்னா அழைக்கிறதுக்கே மனசே வராது. அந்த மெஷர்மெண்ட், அந்த டயராம்ஸு, இஎம்பிஎம், அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாருன்னா உண்மையிலே பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவருடைய படங்கள் கையை வைக்க முடியாது, போர்டு அழைக்கிறதுக்கு கண்டிப்பாக மனசு வராது. அதை பார்த்து தான் நிறைய பேர் வரையறதுக்கு, அதாவது மெஷின்ஸ் டயராமே வரையறதுக்கு கற்றுக்கிட்டோன்னு தான் சொல்லலாம். திரு பாலு சார் அவர்கள். அனைவருக்கும் அநேகமாக நேரம் 1 மணியை தொட்டுட்ருக்கு. அதனால் ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். முதற்கண் எனது வணக்கத்தை எனது ஆசிரியர் பெருமக்கள், முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிற அனைவருமே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலிடெக்னிக், முத்தையா பாலிடெக்னிக் மிக பழமை வாய்ந்தது. இந்த முத்தையா பாலிடெக்னிக்கில் ஏற்கனவே எப்பயுமே அகாடமிக் தான் இருந்தது. அந்த செமஸ்டர் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நான் தான் ஃபஸ்ட்டு செட்டு. நான், சிவசங்கரன், அவர் அகோரம் 3 பேருமே எங்கள் கிளாஸ்மேட்டு. அதில் 1974 வெளியில் வந்தேன். 72, 74 செட்டு நான். அந்த வகையில் ஒரு அலுமினி, உங்களுடைய சீனியர், அலுமினியில் சீனியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோட 74 முடித்து 75லேயே த்ரூ கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக இங்கே இன்ஸ்ட்ரக்டராக ஜாயின் பண்ணி படிப்படியாக என்னை குவாலிஃபை பண்ணிக்கிட்டு எம்இ, பிஇ முடித்து, அதனால் எனக்கு என்னுடைய மிகப்பெரிய இது என்னன்னாக்கா, கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பிரின்ஸ்பால் வாய்ப்பு. ஒரு 10 இயர்ஸ் பிரின்ஸ்பாலாக இருந்து 2012 ரிட்டையர் ஆனேன். இப்பொழுது அதற்கு பிறகு இப்போ ஸ்ரீ ஐயப்பா பாலிடெக்னிக், அதாவது உளுந்தூர்பேட்டையில் ஸ்ரீ ஐயப்பா பாலிடெக்னிக் இருக்குது. அங்கே இப்போ தற்காலிகமாக பிரின்ஸ்பாலாக இருக்கிறேன். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது இந்த முத்தையா பாலிடெக்னிக். ஏன்னா ஸ்டேட்டில் நம்ம இந்த முத்தையா பாலிடெக்னிக்கில் படித்தவங்க இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் கண்ட்ரீஸ். அவ்வளோ இன்றைக்கும் 89 செட்டு, 90 செட்டில் சிவகுமாருங்கிறவர் துபாயிலேருந்து இன்றைக்கும் என்னை பாராடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுமாரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சிங்கப்பூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த ஸ்டூடெண்ட் ஆசிரியர் உறவு எல்லா உறவை விட மிக மிக பாராட்டத்தக்க உறவு. ஏன்னா ஒருத்தரை இன்றைக்கி உறவுகளில் எல்லாரும் சரி, நண்பர்களையும் சரி, பொறாமப்படக்கூடியது இருக்குது. ஆனால் ஒரே உறவு என்னன்னாக்கா, இந்த ஆசிரியர் மாணவர். எந்த மாணவரை பார்த்தும் ஒரு ஆசிரியர் பொறாமப்பட மாட்டாங்க, தற்பெருமையாகவும். இன்னும் சொல்ல போனாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தது ஒரு தனிப்பட்ட சந்தோஷம், அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. அந்த வகையில் இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சூப்பரண்டன்ட் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம். இந்த கல்லூரியிலிருந்து பணி ஓய்வு பெறும்போது ஒர்க் ஷாப் சூப்பரண்டண்ட்டாக இருந்தேன்.
இந்த கல்லூரியில் செவன்ட்டி ஒனில் நானும் வந்து ஃபஸ்ட் இயர் மாணவராக ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பியூசி படித்தேன். டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் பியூசி ஈக்குவலன்ட் டு பிடிசி அப்படிங்கிற ஒரு ரூல் வந்தபோது எனக்கு வந்து டெக்னிக்கல் லைனில் மாறுறதுக்கு அடித்தளமாக இருந்தது முத்தையா பாலிடெக்னிக் தான். இதை என்னன்னைக்கும் வந்து லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு சரித்திரம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 29 ஆண்டுகள் பணி முடிந்த பிறகு 2008 வந்து பணி ஓய்வு பெற்றோம். நான் ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதம் முன்னாடியே எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. சார் நீங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் காலேஜுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவ்வளோ தூரம்லாம் என்னால் வர முடியாது, ட்ராவலிங்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். எப்போ முடியுமோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த அது ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரி, எவ்வளோ பாலிடெக்னிக்கில் எவ்வளோ பேர் வந்து ரிட்டைர்மெண்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் இருக்கிறாங்களா, நீங்கள் வந்து அதுமாதிரி யாராவது ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னா, இல்லை நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் முத்தையா தொழில்நுட்ப கல்லூரியிலே பயின்றுவிட்டு சென்றவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையான தகுதி அளிப்பது இந்த முத்தையா தொழில்நுட்ப கல்லூரிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு முதன்மையாக அமையக்கூடியது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ். அதை வந்து ரொம்ப உரிமையோடும் தியரியில் வந்து படித்தா அரைங்குறையமாக தான் படிச்சுக்குவாங்க. ஏன்னா தியரி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து. ப்ராக்டிக்கல் கிளாஸில் வரும்போது அப்படியே அந்த டிசிப்ளின் வந்து சேஞ்ச் ஆகிடும். எத்தனை கப்பு யார் முன்னாடியே பேசுனவங்க கூட சொன்னாங்க, நிறையா கப்பு நான் வச்சுருந்தேன் அப்படின்லாம். அதுதான் அடித்தளமாக இருந்ததுன்னாங்க. ஆனால் அந்த கப்புகள்லாம் எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் தியரிட்டிக்கலாக. ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது வந்து அந்தந்த டைமில் எடுத்துக்கிறது தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ அது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதுனால ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து திறமையாக வந்து செய்யக்கூடிய ஒரு பாலிடெக்னிக்காக இருக்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடியவங்க எங்களுக்கு வந்து டீச்சிங் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜாயின் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ போயிட்டு ஒரு 1 மந்த்து சும்மா லெக்சரர் மாதிரி வாங்க அப்படின்னாங்க. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு புதுசாக ஒரு நாங்கள் பாலிடெக்னிக் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு உங்களை பிரின்ஸ்பாலாக போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. நான் வந்து 6 மாதம் 3 மாதம் தான் வர முடியும்னு சொன்னேன். ஆனால் வந்து தொடர்ந்து வர மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் வந்து எங்களுக்கு மெயினாக அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக இது பண்ணி ஒரு 8 வருஷம் பிரின்ஸிபலாக இருந்தேன். அதுக்கப்புறம் நடுப்புற 1 இயர் நான் போகலை. திரும்ப வந்து அகாடமிக் கவுன்சிலில் வந்து ஒரு மெம்பராக போட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதே பாலிடெக்னிக்கில் திரும்ப கலந்து திரும்பவும் இப்போ தொடர்ந்து என்னுடைய பணியை வந்து தொடர்ந்துகிட்ருக்கிறேன். அவங்க எதிர்பார்க்கறது வந்து மெயினாக ப்ராக்டிக்கலாக டெவலப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் சூப்பரண்டென்ட்டாக இருந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தான் அதிகமாக வந்து ப்ராக்டிக்கலை பற்றி அந்த நாலேஜ் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்களை கேட்குறோம். அதனால் நீங்கள் மறுக்காமல் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுமாரி என்னை வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் பாட்டுக்கு போவேன், பாடத்தை நடத்த இறங்கி வந்துடுவேன். பட் ப்ராக்டிக்கல் சைடில் வந்து ஐ வில் கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன் தென் தியரி. ஸோ அது மாதிரி வரும்போது ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கு செய்யும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஒரு இன்டிமேட் கான்டாக்ட் வரும். நம்ம மனசில் இருக்கிறத அவங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள செய்ய வைக்கிறது. அதனால் அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் உள்ள ஸ்டூடெண்ட்